ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். இயக்குனர் அட்லி அவர்கள் தெரி படத்தோட ஹிந்தி ரீமேக்கான பேபி ஜான் படத்தோட ப்ரொமோஷனல் ஈவெண்ட்ல திரும்பவும் நம்ம தளபதியை பத்தி பேசியிருக்காரு. அதாவது தெரி படத்தோட ஸ்கிரிப்டை நான் தளபதி கிட்ட கொண்டு போகும்போது அவரு ரொம்பவே எங்கா சார்மிங்கா இருந்தாரு. ஸோ கதைப்படி 6 வயசு குழந்தைக்கு அப்பாவா நடிக்கணும் அப்படின்றப்போ இது வரைக்கும் நான் பண்ணதில்ல, அது கரெக்டா இருக்குமா அப்படின்னு கேட்டாரு. சார் கண்டிப்பா பண்ணா கரெக்டா இருக்கும்னு நான் கான்பிடென்டா சொன்னதால தளபதி தெரி படத்தை கமிட் பண்ணாரு. இந்த பேபி ஜான் படத்தோட கதையும் வருண் தவன் அவர்கள் கிட்ட சொல்லும் போது கிட்டத்தட்ட சேம் ரியாக்ஷன் தான். ஸோ வருண் தவன் அவர்கள் கிட்டயும் நான் கான்பிடென்டா சொன்ன உடனே இந்த படம் உடனே டேக் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஜவானுக்கு அப்புறம் நீங்க இயக்க போற படம் எது அப்படின்னு கேட்டதுக்கு இன்னும் சில வாரங்கள்ல அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும், கண்டிப்பா அது யாருமே எதிர்பார்க்காத அளவுல இந்தியாவோட ஒரு பெருமைக்குரிய படமா இருக்கும், அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவருடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட பத்தி ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆக்சுவலா தளபதி அண்ட் ஷாருக் கானை வச்சு தான் அட்லி அவர்கள் கதை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பட் தளபதி அரசியலுக்கு போற அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதால இப்போதைக்கு இந்த கதையில சல்மான் கான் அண்ட் கமலஹாசன் அவர்கள் நடிக்க போறதா ஒரு தகவல் இருக்கு. ஸோ தளபதி ஷாருக் கான் படம் மட்டும் அமைஞ்சிருந்தா தமிழ் சினிமாவுக்கு ஒரு 1000 கோடி படம் அமைஞ்சிருக்கும். ஏன்னா 1000 கோடி பாக்ஸ் ஆபீஸ்ல ரீச் பண்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான கேப்பபிலிட்டி வேணும். ஏன்னா இது வரைக்கும் 1000 கோடி ரீச் பண்ண படங்களோட லிஸ்ட் எடுத்து பார்த்தா அதுல ஒரு 2-3 படங்கள் தான் ஓரளவுக்கு வர்த்தா இருக்கும், மற்ற எல்லாமே கிரிஞ்சு மசாலா கமர்ஷியலா தான் இருக்கும். பட் அந்த ஃபார்முலாவை கிராக் பண்ணி பண்றது ஒன்றும் ஈஸி கிடையாது. ரீசெண்டா கங்குபாய் இந்தியன் 2ல அந்த மாதிரி ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ அட்லி புஷ்பா படத்தோட இயக்குனர்கள்லாம் கரெக்டா கிராக் பண்ணிட்டு இருக்கிற இயக்குனர்கள். அதாவது இவங்களோட படங்கள் ரிலீஸ்க்கு முன்னாடி மோசமான விமர்சனங்கள் தான் வரும், பட் ஆனா பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் வேற லெவல்ல போகும். அதுக்கான காரணம் ஓவராலா பிஎம்சி ஆடியன்ஸ் தான் அதிகம். அண்ட் தளபதி ட்ரோலுக்கு உள்ளானா கூட பைரவா வாரிசு மாதிரியான படங்களை தொடர்ந்து பண்ணதுக்கு அதுதான் காரணம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.